ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மாடு பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது சத்தம் போட்டாலோ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலோ மாடு பார்த்திங்கன்னா பால் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். அது ஏங்கிற ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் எப்படி கறக்குன்னு பார்த்திங்கன்னா மூளையில் பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் பார்த்திங்கன்னா சுரக்கும். அது சுரந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது ரத்தத்தை கலந்து அது மூலிமா மாட்டு மடிக்கு அதுக்கப்புறம் தான் காம்புக்கு வரும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பால் கறக்கும்போது அந்த பாலில் வந்துட்டு இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு டிஸ்டர்பன்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது பக்கெட்டை போட்டு டொப்புல உடைக்கிறதோ, இல்லை ஏதாவது தூக்கி கல்லை தூக்கி டொம்முன்னு கீழே போடுறதோ, இல்லை ஏதாவது வண்டி ஆரன் சவுண்டோ, இல்லை திடீர்னு யாராச்சும் பால் கறக்கும்போது ஏதாவது பேசினாலோ, இது மாதிரி இருந்தால் சத்தத்தை கேட்டால் மாடு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துக்கும் போது டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகி அட்ரலின்னு பார்த்திங்கன்னா மூளையில் ஒரு கெமிக்கல் அது சுரக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஏதாவது சடனாக டிஸ்டர்பன்ஸ் வந்தோடனே டக்குன்னு அங்கே பார்த்து சத்தம் கேட்டு அந்த கெமிக்கல் சுரக்கும். அந்த கெமிக்கல் சுரந்தோடனே அதோட மசில்ஸ் பார்த்திங்கன்னா டைட் ஆகும்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு நரம்பு வழியே காம்புக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா டக்குன்னு டைட் ஆகி ஸ்டாப் ஆயிடும். ஸோ பால் வரது பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும் பார்த்திங்கன்னா ஆகாது. ஒரு கொஞ்சம் நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். நாம் என்ன நினச்சிங்கன்னா ஓகே மாடு பால் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா நாமளும் பார்த்திங்கன்னா கறக்காம விட்டு போயிடுவோம். அந்த பால் பார்த்திங்கன்னா மடியிலே தங்கிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே மாடு பார்த்திங்கன்னா காமான என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கட்டி பால் கறக்கணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே சுற்றி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பால் கறந்திங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா காமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு இருக்கும். அதனால தான் எப்போவுமே எல்லோரும் பார்த்திங்கன்னா பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா யாரையுமே பக்கத்தில் விட மாட்டாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸு சத்தம் எதுவுமே பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் போட மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கிறோம். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதோ டயர் வெடிச்சுன்னா பட்டார்னு சட்டார்னு திரும்பி பார்க்குறோம் பார்த்திங்களா. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு சத்தம் கேட்டால் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் பாலை டக்குன்னு ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மாடு பார்த்திங்கன்னா அந்த காமான என்விரான்மெண்ட் கட்டியிருக்கணும். மாடில் மடியில் கறக்கிறதுக்கு முன்னாடி மடி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதியான நேரத்தில் வெயில் காலத்தில் மாட்டு குளிப்பாட்டி விடுறது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லது. மாடு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இந்த உடம்பே பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின் ஒரு கெமிக்கல் மூளையில் சுரந்து அது மூலிமா பால் வருதுன்னு. அது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அந்த ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். அதை செலுத்தி பார்த்திங்கன்னா மாட்டில் சில இடத்துல பால் கறந்துட்டுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப மாட்டுக்கு பார்த்திங்கன்னா கெடுதல். அது பார்த்திங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா ஹெல்த்தே போயிடும் மாட்டோடது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். பாய்.